திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். அது என்ன நற்சிந்தனை? நமச்சிவாய என்ற 5 எழுத்து அற்புத மந்திரம். அதனை சொல்லுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அருள்மிகு அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். சொல்லுங்கள், நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருக்கடம்பந்துறை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடம்பர் கோயில் என்று காலத்திலே வழங்கப்பெறுகிறது. இந்த திருத்தலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே குளித்தலை என்னும் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடமேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. 2 கிலோமீட்டர் தூரத்திலே திருச்சிற்றம்பலம். சுவாமி கடம்பவினேஸ்வரர், இறைவி முற்றிலா முலையர், தலமரம் கடம்பு, தீர்த்தம் காவிரி. கண்ணுவ முனிவர்க்கும் தேவர்களுக்கும் இறைவன் கடம்பவனத்திலே தோன்றி காட்சி அருளிய இடம் இது. பதிகம் 1. திருச்சிற்றம்பலம். 5ஆம் திருமுறை 18வது பதிகம். திருக்கடம்பந்துறை. 4வது பாடம். பண்ணில் மொழி கேட்கும் பரமனை, பண்ணில் இன்மொழி கேட்கும் பரமனை, வண்ணனன் மலரால் பல தேவரும் கண்ணனும் அறிய கடம்பந்துறை நன்ன நம் வினையாயின நாசமே. நம்முடைய வினையெல்லாம் ஒழியணுமே, நாம் செய்த பாவங்கள்லாம் நீங்கணுமே, நேர எங்கே போகணும்? திருக்கடம்பந்துறை போகணும். அது ரொம்ப அருமையாக அப்பர் பெருமான் சொல்ற. கடம்பந்துறை நன்ன நெருங்க, நம்பினையாயின நாசமே. பண்ணின் இன்மொழி கேட்கும் விருப்பத்தை உடையவன் நம்மெருமான் சிவபெருமான். பரமனும் நான்முகனும் தேவர்களும் திருமாலும், நான்முகனாலையும் திருமாலையாலையும் அறியப்படாதவன். அப்படிப்பட்டவனாகிய பெருமான் சிவபெருமான் விற்றிருக்கும் கடம்பந்துறையை நன்னினால், அது நினைச்சாலே போதும், நெருங்கினாலே போதும், நம்முடைய வினையெல்லாம் நாசமாகும். நம் வினையெல்லாம் நாசமாகும். பண்ணின் இன்மொழின 2 காதுகளிலும் 2 குழை வடிவாக அசுவரதன் கம்பளதரன் என்று பாடக்கூடிய பன்னிசை மொழிகளை அல்லது அடியார்கள் பாடும் பன்னிசை பாடல்களை, ஒன்று அந்த குழை வடிவாக இருக்கக்கூடிய 2 பேர் பாடுற பாடல், அல்லது அடியார்கள் பாடுகின்ற பன்னிசை பாடல்களை கேட்கும் பரமன் அழகிய நல்ல தாமரையிலே உள்ள நான்மகன்
பல தேவராலையும் கண்ணனாலையும் யாராலையும் அறிய முடியல, கண்ணனாலும் அறிய முடியல. இங்கே திருமால்னு சொல்லாமே மால்னு சொல்லலை, கண்ணன்னு சொல்லிட்டார். கண்ணனும் அறியாத அப்படிப்பட்டவன். அவனை அடைந்தால் வினையாயின வினைகள் எல்லாம் நாசமாகும், அழிந்துவிடும். திருச்சிற்றம்பலம். பண்ணில் மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் அறிய கண்ணனும் அறியான் கடம்பந்துரை நன்ன நம்பினையாயின நாசமே நம்பினையாயின நாசமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கடம்பந்துரை என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ளே பெருமானை வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.